ஈரோப் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அங்க இருக்கிற அழகான கண்ட்ரிஸ், மெயினா இந்த ஈஃபில் டவர், மெயினா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த கோல்டு கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேருமே பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரில இருந்து ஈரோப்புக்கு ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லி அவங்க வாழ்நாள் ஆசையாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஈரோப்ல இப்ப அங்க வாழ்ற மக்களே பாத்தீங்கன்னா ஈரோப் ஒரு நரகமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஈரோப்ல மட்டும் 1300க்கும் மேல பாத்தீங்கன்னா மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போயிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அபிஷியல் டேட்டா. இன்னும் அன்அபிஷியலா எத்தனை பேருன்னு சொல்லி தெரிய கிடையாது. பிரான்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. யூரோப்போட நார்மல் டிகிரியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 20 இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இப்போ ஆவரேஜ் டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க ஹீட் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா பதிவாயிட்டு இருக்குது. உங்கள எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-42ல போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே ஆள ஏன் யூரோப்ல மட்டும் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஃபுல் டீட்டெயிலா பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த வெப்பம் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. என்னடா விக்னேஷ், ஹீட் வேவ்ஸ்னால 1300 பேர் இறப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாவே பார்த்தீங்கன்னா 1300 பேர் இறந்துருக்காங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க தான். கிட்டத்தட்ட 1000 பேர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல மட்டும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இந்த ஹீட் வேவ்ஸ்னால, அங்க வர்ற இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்னால எல்லா மக்களும் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூரோப்ல மட்டும் ஏன் இப்படி? நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-42 டிகிரி செல்சியஸ் நம்மளாம் பாத்தீங்கன்னா டீயும் காஃபியும் குடிச்சு சுத்திட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா யூரோப்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஏன் இத்தனை பேர் சாகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினான ரீசன் அங்க இருக்கிற நான் சொன்ன மாதிரி அந்த வெதர் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். சோ யூரோப்பியன் இந்த வீடு கட்டுற பில்டிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸை காட்டிலும் இந்த குளிர் பிரதேசங்கள் இருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் வீடுகள் கட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட யூரோப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குளிர் பிரதேசம் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த யூரோப்ல நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்க மாடி வீடு கட்டி உள்ள பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு உட்காந்துருவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வீடு கட்டுறதே பார்த்தீங்கன்னா அங்க இண்டோர் வெப்பம், அதான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற உள் வெப்பம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. அதாவது வெப்பம் நம்ம எல்லாம் எப்படி கட்டுவோம், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் இருக்கணும், ஏன்னா காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா அங்க இருக்கிற மக்கள் காத்தோட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி நாள் பாத்தீங்கன்னா குளிர்ந்துட்டே தான் இருக்கும். இதனால தான் அங்க இருக்கிற மக்கள் வெப்பத்தை உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வீடுகளே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவப்பெட்டியா பாத்தீங்கன்னா உருவாயிருக்குது. ஸோ நீங்க நிறைய ஹாலிவுட் படத்துல பாத்திருப்பீங்க, நிறைய பேர் வெளியே பாத்தீங்கன்னா போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்க, கீழே பாத்தீங்கன்னா ஷூஸ், அது மட்டும் இல்லாம கையில கிளவுஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா வீட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கலட்டிட்டு அங்க இருக்கிற இந்த சிம்னி மாதிரி இருக்கிற இடத்துல நெருப்பெரியும், அங்க போய் உட்கார்ந்து இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சோ இப்படி இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அங்க இருக்கிற அந்த ஹவுஸ் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வெப்பத்துக்கு ஏத்தவாறு பாத்தீங்கன்னா அவங்க கட்ட கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க பார்த்த எதிரி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குளிர் அப்படிங்கிற எதிரி தான். சோ இப்போ அவங்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி இருக்கிற வெப்பமே ஒரு எதிரியா பாத்தீங்கன்னா மாறி கிட்டத்தட்ட 1300 பேர்த்தோட உசுரை பாத்தீங்கன்னா எடுத்திருக்குது. சோ இன்னுமே பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் போகும். ஒவ்வொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கத்திரி வெயில் அப்படின்னு வந்துட்டாலே நியூஸ்ல என்ன சொல்லிடுவோம், யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, தண்ணி குடிச்சிட்டு வீட்லயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டுட்டு எல்லாரும் இந்த குளம் குட்டை ஏரி, அது மட்டும் இல்லாம இந்த பீச்சஸ்ல பாத்தீங்கன்னா படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போய் நீச்சல் தெரியாம குதிச்சு அங்கேயும் பாத்தீங்கன்னா சில பேர் இறந்து போற சோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பீச்சஸ் எல்லாம் இல்லாத சிட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற போலீஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற உள்ள இருக்கிற மிலிட்ரிஸா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்கிற நிறைய அந்த பெரிய பெரிய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கட்டும், அதுல இருந்து இந்த ஃபயர் இன்ஜின்ல வர்ற தண்ணி மாதிரி எல்லாத்து மாதிரியும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே இருந்து அவங்களோட அந்த சூட்டை பார்த்தீங்கன்னா தணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறதுல எல்லாரும் வெளியே வந்து வெளியே ஒரு காத்தோட்டமான இடத்துல பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் டிகிரி செல்சியஸ் நான் சொன்ன மாதிரி 36 டிகிரி செல்சியஸ் யூரோப்ல இருந்தாலும் நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆவரேஜ் டிகிரி 40 டிகிரிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்ன கண்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஆவரேஜா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெயில் இல்லாத போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இப்போ பிரான்ஸ்ல நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 44 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரிட்டன்ல 15ல இருந்து 21 இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ஜெர்மனில பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 25 இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ். அப்புறம் இத்தாலியில பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் சொல்லி இப்ப எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் 40 டிகிரி அப்படிங்கிற இந்த ஒரு ஜோன் மூலியமா பார்த்தீங்கன்னா நவுந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த எல் நினோ அப்படிங்கறது ஒரு தனிப்பக்கம் வச்சாலும் ஸோ இதுல இருந்து வர்ற ஒரு சப் டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா பிளாக் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேடா எல் நினோ ஓகே, இது என்ன ஒமேகா பிளாக் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ஒமேகா பிளாக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃப்ளோ. அதாவது இப்போ அமெரிக்கால இருந்து நம்ம யூரோப்பியன் சைடு ஏசியன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே வரும். ஸோ இதுக்கு இடையில நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒமேகா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பார்த்தீங்கன்னா சில டைம் பெல்ஜ் ஆயிரும். இந்த பல்ஜ் என்ன ஆகும்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரா இருக்கும், லெஃப்ட் சைடும் லோ ப்ரெஷரா இருக்கும். இந்த லோ ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ரீஜியன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நடுவுல இருக்கிற சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ஏரியா தான் இந்த யூரோப் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டி தவிக்குது. ஸோ இந்த இடத்துல மழை இல்லாத காரணத்தினால அங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது, மேக கூட்டமே இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம சன்ல இருந்து வரக்கூடிய டைரக்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பூமியில தான் பார்த்தீங்கன்னா வந்து விழுகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஒமேகா பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே தூண்டி விடுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னடா யூரோப் எங்கேயோ இருக்கு, ஆப்பிரிக்கா எங்கேயோ இருக்கு, நீ என்னென்னமோ சொல்றே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாட்டி இருப்போம் தெரியுமா, நம்ம உள்ள இருக்கிற ஹீட் எடுத்து வெளியே கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா பிளாக்ங்கிறது வர்றது. இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து வரக்கூடிய ஹீட் வேவ்ஸும் இங்கிருந்து வரக்கூடிய ஹீட் வேவ்ஸும் ஒன்னா சேர்ந்து இது அப்படியே அமெரிக்கா சைட்ல இருந்து இழுத்துட்டு வந்து யூரோப் சைட்ல பார்த்தீங்கன்னா தள்ளிடுது. ஸோ இப்போ ஹீட் வேவ்ஸுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னதான் எல் நினோவா இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரீசனா பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்ல பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை தணிக்கிறதுக்கு நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா யூரோப்ல போய் ஏசி வாங்கலான்னு போகும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருது. ஏன்டா ஏசி இருக்காதான்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூரோப்ல பார்த்தீங்கன்னா குளிரும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல கிட்டத்தட்ட 100 வீடு இருந்துச்சுன்னா அதுல 5 வீட்டுல தான் பாத்தீங்கன்னா ஏசியே இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஏசி தேவைங்கும் போது பாத்தீங்கன்னா ஏசி பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனையை பாத்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் நினைக்கலாம் ஓகே அது பாத்தீங்கன்னா இப்போ எப்படியோ முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது பாத்தீங்கன்னா ட்ரெய்லரே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும், இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீசர் லெவலும் கூட கிடையாது, இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இந்த உலகத்திலே அதிக டிகிரி செல்சியஸ் பதிவான ஒரு இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய கலிபோர்னியா அப்படிங்கிற இந்த இடம் தான். அதுல எவ்வளவு பதிவாயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56.7 டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா பதிவாயிருக்குது. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1913 பாத்தீங்கன்னா பதிவாயிருக்குது. சோ யூரோப்ல எப்போ அதிகமான டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2021 இத்தாலியில பாத்தீங்கன்னா 48.8 டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா பதிவாயிருக்குது. சோ இந்த காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா எல் நினோ காலகட்டமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா யூரோப்ல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 48.8 டிகிரி பார்த்தீங்கன்னா பதிவாச்சு. ஆகஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் பிரதேசம். அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த 48 டிகிரி செல்சியஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல் நினோ காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 டிகிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா பதிவாயிட்டே இருக்குது. ஸோ நான் இதன் ரீசனாக தான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா இதோட தாண்டவமே பார்த்தீங்கன்னா யூரோப்ல இருக்க போகுது. ஸோ அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கறதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து. இது மட்டும் இல்லாம ஸோ அங்க இருக்கிற நிறைய ஃபேக்டரிஸ்ல என்ன பண்றாங்க, இப்போ யூரோப்னாலே தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா வெப்பன் தயாரிச்சு அவங்க ஒரு ஈகோ கிளாஸ்ல நான் தான் எல்லாத்திலும் முன்னாடி இருக்கணும்னு சொல்லி பண்ற கண்ட்ரி. ஸோ அப்படிப்பட்ட இந்த கண்ட்ரிஸ்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் அது மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இந்த எல் நினோ இந்த ஒமேகா பிளாக்னு சொன்னாலும் நம்ம பண்றதுலயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அங்க இருக்கிற
நிறைய மக்கள் மேல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீட்டை பார்த்தீங்கன்னா தணிச்சிடுறாங்க. ஸோ இன்னும் வருங்காலத்துல என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? இப்போ தண்ணி இருக்கிறதுனால நம்ம பண்றோம். ஸோ தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை நடுறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எடுத்து பண்ணணும். ஸோ நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம பண்ணோம்னா நம்மளை பார்த்து நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் என்னால் இல்லை ப்ரோ, என்னால் காசு இல்லை, அமௌண்ட் இல்லை, என்னால் பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ண முடியாது, இடம் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற மரத்தை வச்சு நம்ம வெட்டாம பாதுகாப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இதை கடைபிடிக்க போறேன். ஸோ அடுத்து நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.